ஹாய். இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்னா கிரேட் ஒன் நோட்ஸ் ட்ரிபிள் கிளாஸ் அண்ட் பேஸ் கிளாஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா கீபோர்டில் சிடிஇஎஃப்ஜி ஏபி திரும்பியும் சிடிஇஎஃப்ஜி ஏபி இந்த மாதிரி ரிப்பீட் ஆகினே இருக்கும். இதை வந்து எப்படி ட்ரிபிள் கிளஃப் ஸ்டேவ் ஸ்டேவ் லைன்லையும் பேஸ் கிளஃப்ல ஸ்டேவ் லைன்லையும் எழுதுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ அது கற்றுக்கிறது தான் கிரேட் ஒன் நோட்ஸ் ட்ரிபிள் கிளஃப் அண்ட் பேஸ் கிளஃப். இங்க பாத்தீங்கன்னா ஸோ ட்ரிபிள் கிளஃப் பேஸ் கிளஃப் ரெண்டுமே இருக்கு. இந்த இங்க நோட் இருக்கு இல்லையா, இங்க நோட் இருக்கிறது வந்து நம்ம போன வீடியோஸ்ல படிச்சிருப்போம் மிடில் சி அப்படின்றது. ஸோ மிடில் சி. அதுக்கப்புறம் வர நோட்டு டி இ எஃப் ஜி ஏ பி திரும்பியும் சி டி இ எஃப் அந்த மாதிரி மேலே போய்க்கினே இருக்கும். அதே மாதிரி பேஸ் கிளஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல இருக்கிறது மிடில் சி. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா பி ஏ ஜி எஃப் இ டி சி பி ஏஜி. ஸோ இந்த மாதிரி லைனாக போகினே இருக்கும். ஸோ இதுதான் ட்ரிபிள் கிளஃப் அண்ட் பேஸ் கிளஃப் நோட்ஸ். இதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கு தான் நம்ம இதை வச்சுக்கிறோம். ஸோ என்னன்னா ட்ரிபிள் கிளஃப்ல ஆன் ஸ்டேவ் ஆன் ஸ்பேஸ்னு பிரிப்போம். அதே மாதிரி பேஸ் கிளஃப்ல ஆன் ஸ்டேவ் ஆன் ஸ்பேஸ்னு பிரிப்போம். ஸோ ஆன்லைன் ஆர் ஆன் ஸ்டேவ் என்னன்னா இஜிபிடிஎஃப். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல மேல இருந்தா இ நோட் வாசிப்போம், செகண்ட் லைன் மேல இருந்தா ஜி நோட்டு, தேர்ட் லைன் மேல இருந்தா பி நோட்டு, ஃபோர்த் லைன் மேல இருந்தா டி நோட்டு அண்ட் ஃபிஃப்த் லைன் மேல இருந்தா எஃப் நோட்டு. அதே மாதிரி ஆன் ஸ்பேஸ் எஃப் ஏ சி இ ஃபேஸ். ஸோ இதை கிராஸ் செக் பண்ணலாமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன் அண்ட் தென் எஃப்ஏசிஇ. இப்போ நம்ம ட்ரிபிள் கிளஃப்ல பார்ப்போம். ஸோ ட்ரிபிள் கிளஃப்ல இங்க இருந்தானா எவ்ரி, ஸோ இ நோட் இருக்கா, அண்ட் தென் செகண்ட் லைன்ல இருந்தா ஜி குட் ஜி நோட்டு, பி டி எஃப். அதே மாதிரி ஸ்பேஸ் என்னது எஃப் ஏ சி பி. ஸோ இது ட்ரிபிள் கிளஃப்க்கு. அதே மாதிரி பேஸ் கிளஃப்க்கு குட் பாய் டூ ஃபைன் ஆல்வேஸ், குட் பாய் டூ ஃபைன் ஆல்வேஸ். அதே மாதிரி பேஸ் கிளஃப்ல ஆன் ஸ்பேஸ்க்கு ஏசிஇஜின்னு இருக்கு இல்லையா, ஸோ ஆல் ஆர் ஆல்வேஸ் கவ் ஈட் கிராஸ். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவும் கிராஸ் செக் பண்ணலாம். இங்க இருந்த குட் ஜி பாய் பி டூ ஃபைன் ஆல்வேஸ். அதே மாதிரி ஆல்வேஸ் கவுஸ் ஈட் கிராஸ். ஸோ இதுதான் உங்களோட ட்ரிபிள் கிளஃப் அண்ட் பேஸ் கிளஃபோட நோட்ஸ். இப்போ உங்க புக்கு பாருங்க. ஸோ உங்க புக்ல வந்து எக்ஸ்ட்ராவா என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா பி நோட்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ பி நோட் அப்படின்னா என்னன்னா இங்க இருந்தா சி நோட், ட்ரிபிள் கிளஃப்ல பி நோட்டுக்கு லைனுக்கு கீழே இருக்கும். இது வந்து ட்ரிபிள் கிளஃப்ல இருக்கிற பி நோட்டு. அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா ஜி நோட்டு, எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைனா எஃப்க்கு மேல இருக்கிறது ஜி. அதுக்கப்புறம் ஜிக்கு மேல ஏ ஏ நோட்டு அண்ட் தென் ஏக்கு மேல டி நோட்டு. இதுதான் உங்களுக்கு ட்ரிபிள் கிளஃப்ல கொடுத்துருக்கிற அதிகபட்ச நோட்ஸ். அதே மாதிரி பேஸ் கிளஃப்ல வேற என்ன நோட்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா அதே மாதிரி இங்க கீழே இருக்கிறது டி அண்ட் தென் இ, இங்க எஃப். அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா பி சி அண்ட் தென் டி. ட்ரிபிள் கிளஃபே ஒரு நோட் மிஸ் பண்ணிட்டோம். என்ன நோட்டுனா இது சி இல்லையா, சி பி. இன்னொரு நோட் என்னன்னா பி நோட், டி நோட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்க இருந்தா டி நோட். ஸோ இதுதான் உங்களுக்கு ட்ரிபிள் கிளஃப் அண்ட் பேஸ் கிளஃப் நோட்ஸ் நீங்க கிரேட் ஒன்ல படிக்கிறது. இப்ப கொஸ்டின்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா நேம் தீஸ் நோட்ஸ். அவங்க நோட்ஸ் கொடுத்துருவாங்க, அது ஏவா பியா சியா டியா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் ட்ரிபிள் கிளஃப்ல ரைட் டூ டிஃப்ரெண்ட் டீஸ். ஸோ ரெண்டு இடத்துல டி இருக்கும், அது என்னன்னு பார்த்து எழுதணும். அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் ரைட் டூ டிஃப்ரெண்ட் பீஸ். பி ரெண்டு இடத்துல இருக்கும், அது என்னன்னு எழுதணும். ரைட் டூ டிஃப்ரெண்ட் சி, சி ரெண்டு இடத்துல இருக்கும், அது என்னன்னு எழுதணும். ரைட் டூ டிஃப்ரெண்ட் ஈஸ். ஸோ இதுக்கு நான் ஒரே ஒரு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்றேன்.
4th கொஸ்டின் பாருங்க. ரைட் 2 டிஃபரண்ட் சீன்னு இருக்கு. ஸோ சி வந்து இந்த இடத்துலயும் இருக்கும். அதே மாதிரி எஃப் ஏ சி இங்க சியும். ஸோ இந்த மாதிரி 2 இடத்துல இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எழுதணும். அதே மாதிரி ட்ரிபிள் கிளஃப் முடிச்சாச்சு. இப்போ பேஸ் கிளஃப். பேஸ் கிளஃப்லயும் அதே கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நேம் திஸ் நோட்ஸ், என்னென்ன நோட்னு பேர் எழுதணும். நெக்ஸ்ட் ரைட் 2 டிஃபரண்ட் ஜிஸ், ரைட் 2 டிஃபரண்ட் சிஸ், ரைட் 2 டிஃபரண்ட் ஏ அண்ட் தென் ரைட் 2 டிஃபரண்ட் எஃப். இதுக்கு நான் ஒரு கொஸ்டின் ஒர்க் பண்றேன். 5th கொஸ்டின் பாருங்க. ரைட் 2 டிஃபரண்ட் எஃப். ஸோ எஃப்ன்றது இங்க ஒரு எஃப் இருக்கு. அதே மாதிரி குட் பாய் டூ ஃபைன் இங்க ஒரு எஃப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம் த நோட்ஸ் டு ஃபைண்ட் ஹிடன் நோட்ஸ், ஹிடன் வேர்ட்ஸ். அதாவது அவங்களே நோட்ஸ் கொடுத்துருவாங்க, அது என்ன நோட்டுன்னு பேர் எழுதணும். அதே மாதிரி ரைட் நோட்ஸ் டு மேட்ச் தி நோட் நேம்ஸ். நெக்ஸ்ட்ல அவங்க எழுதிடுவாங்க. எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்குறாங்க சிஏபி. அப்ப மேல வந்து நோட்டேஷன் வரையணும். சி எங்க இருக்கும், ஏ எங்க இருக்கும், பி எங்க இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க டீடுன்னு இருக்கும். அப்ப டி எங்க இருக்கும், இங்க நான் ஒர்க் அவுட் பண்றேன். டி ட்ரிபிள் கிளஃப்ல குட் எவ்ரி குட் பாய் டஸ். டி இங்க ஒரு டி இருக்கு அண்ட் தென் இ இருக்கு. ஸோ எவ்ரி இ ஒரு இ அண்ட் தென் FACE இங்க ஒரு இ இருக்கு. அதே மாதிரி குட் பாய் டஸ் இங்க இதுவும் ஒரு டி இருக்கு. இது டி. ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. தேங்க்யூ.